இடத்த கேட்டு வாங்கினா இந்த ஊர் இருக்கிற பழைய மந்திரி சொல்றாரு முட்டுச்சந்தில் கூட்டம் நடத்துறாரு. ரோடு இருக்கிறது 60 அடி, இந்த 15 அடி, இந்த 15 அடி தட்டி வச்சு மறைச்சிட்டாங்க. 30 அடியில் கூட்டம் முட்டுச்சந்தில் கூட்டம் நடத்துறாங்க. இவங்க சட்டம் பேசுறாங்கன்னு சொல்றாரு. அப்ப முட்டுச்சந்தில் கூட்டம் நடத்துறதுக்கு எதுக்கு இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை அனுமதி கொடுக்குது? அதே இடத்துல தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க தாவேக்காவும். நான் சொல்றேன், பேருந்து நிலையம் அருகில் அந்த அகலமான ரோட்ல அனுமதி கொடுத்து கூட்டம் நடத்தி இருந்தால் இந்த 41 உயிர் போயிருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இதுல அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்க நடத்துறீங்க. திமுகவுக்குன்னா ஒரு சட்டம், இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. திமுகவுக்குன்னா ஒரு சட்டம், மற்ற கட்சிகளுக்குன்னா ஒரு சட்டம். இதுதான் நீ கரூர் நடந்துகிட்டு இருக்குது. இந்த அகலமான ரோடு நடந்திருந்தால் இந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, நேற்று நடந்த இந்த துயரமான சம்பவம் தொலைக்காட்சியில, சோசியல் மீடியால எல்லாம் நிறைய செய்திகள் வருது. அந்த தாவேகாவுடைய தலைவர் பிரச்சாரத்தின் பொழுது ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ்ல ஆள் இல்லை. அது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அவர் மேடையில நின்று மைக்கு பிடிச்சி பேசுறார். ஒரு ஆம்புலன்ஸ் நாமக்கல் இருந்து வந்தது, அவங்க கூட்டிட்டு வந்த ஆம்புலன்ஸ் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி வந்த 2 ஆம்புலன்ஸ் எப்படி உள்ள வந்தது? பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு சம்பவம் நடைபெறாத பொழுது அந்த ஆம்புலன்ஸ் எப்படி வந்ததுங்கிறதா எங்களுடைய கேள்வி. அதை பத்தில நான் எங்க பொதுச் செயலாளர் பேசல. இப்ப இந்த அறிக்கையை விட்டதுக்கு அப்புறம் நாங்க பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் பேச ஆரம்பிச்ச உடனே லைட் ஆஃப் ஆகுது, போலீஸ் தடியடி நடத்துறாங்க, செருப்பு வீசுறது வருது, ஆம்புலன்ஸ் உள்ள வருது. அதுக்கப்புறம் நிறைய ஆம்புலன்ஸ் வருது. அது வேற. இதெல்லாம் சோசியல் மீடியாவில் வருது. இதையெல்லாம் பார்த்தா இதுல சந்தேகம் இருக்குதுங்கிறது அந்த சோசியல் மீடியாவில் தான் வருது. நான் மட்டும் சொல்லல, நான் சொல்லல. இது 2 நாளா உங்களுக்கே தெரியும். நீங்களாம் நிருபர், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் வருது, அதுல அந்த செய்தியா வருது அதுல. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு எதை செய்தி, அது மட்டும் இல்ல, அவர் சொல்றார் இரவோடு இரவா போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு 40 ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டி ரெடியா வச்சிருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த இறந்தவருடைய உடலை கொடுக்குறாங்க. இரவோடு இரவா முதலமைச்சர் இங்க வர்றார். அப்பவே நிவாரணத் தொகை அறிவிக்கப்படுது, 1 மேன் கமிஷன் அறிவிக்கப்படுது. இதெல்லாம் செயல்படுறது. இதெல்லாம் பெருமையா சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது, இதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கார். நாங்க இதுல எல்லாம் தப்பு சொல்லல, சரி. ஆனா இரவோடு இரவா வந்தாருன்னு சொல்றாங்கன்னா, கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க விஷசாராயம் குடி. அப்ப இந்த முதலமைச்சர் எங்க போனார்? ஏன் போய் பார்க்கல? ஏன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல? சென்னையில மெரினா பீச்சில் ஏர் ஷோ நடந்தது. இவங்க அதுல, முதலமைச்சரும் அதுல இருந்தார். அந்த நெரிசல்ல 5 பேர் இறந்து போனாங்க. ஏன் அப்ப போய் பார்க்கல, ஆறுதல் சொல்லல? அப்ப இரவோடு இரவா இந்த செயல்கள்லாம் நடக்கிறத பார்த்தா சந்தேகம் வருதுன்னு சோசியல் மீடியால போடுறாங்க. சந்தேகமா இருக்குன்னு சொல்லி 1 மேன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் இன்னைக்கு காலையில நான் 7 மணிக்கு போனேன். ஒருத்தர் வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல போனோம். அங்க இருந்தாங்க. 7 மணிக்கு அவங்க வேலை பார்த்தாங்க, இருந்துட்டு இருந்தாங்க. அந்த விசாரணை மேற்கொண்டு இருந்தாங்க. ஆனா செய்தி வருது சோசியல் மீடியாவில், அவங்க விசாரணை பண்ணும் பொழுது போலீஸ் பின்னாடி இருந்து மிரட்டுறார். ஒருத்தர் வாயை பிடிக்கிறார், பேசக்கூடாதுங்கிறார். ஒருத்தர் கையை காட்டுறார். ஒன்றும் சோசியல் மீடியாவில் தான் வருது, நாங்கள் சொல்லல. இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அந்த போகும் பொழுது காவல்துறை அதிகாரி அன்யூனிஃபார்ம்ல கூட இருக்கார். காவல்துறை அதிகாரி அன்யூனிஃபார்ம்ல கூட இருந்தார். அப்ப எப்படி நியாயமான விசாரணை நடக்கும், அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும்ங்கிறதா பொதுமக்களுடைய கோரிக்கை. இதுவும் சோசியல் மீடியாவில் தான் வந்திருக்கு.
இதையெல்லாம் நல்லா தெரியாம மாரத்தான் அமைச்சர் இந்த ஆம்புலன்ஸ் மேட்டரை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன கருத்துக்கு ஏதோ விளக்கம் சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்கார். இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது அவதூறு பரப்புகின்ற அந்த அறிக்கையை விட்ட சுப்பிரமணியம் அவர்கள் மீது அவர்களுக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வோம்.